கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். ஒரு மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அது பொண்ணோ பையனோ பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்களோ அதை நம்ம சொல்லுவோம். இவங்களா ரொம்ப கோபப்படுற ஆளுப்பா, இவங்க நிறைய எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, இவங்க ரொம்ப கோபமாக பேசுவாங்க, அடிக்கடி கோபம் வரும், தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், அந்த மாதிரி நம்ம சொல்கிற நம்ம குணங்கள் முதலாவதாக வெளிப்படும். சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னா அந்த மாதிரியான மனிதர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக செயல்படுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ அவங்கக்கிட்ட அந்த நிதானம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் அந்த நிதானத்தை அவங்க செயலில் காமிச்சிருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துவார். நீங்கள் கேளுங்க, மோசையும் சாந்த குணம் உள்ளவர், நம்மளும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எடுத்தோம் கவுத்தோம் எதையும் செய்யாமல் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரை நான் இதில் நிதானமாக செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க, இந்த முடிவுகள் எனக்கு அவசரம் தான், டென்ஷனாக இருக்கேன், ஆனாலும் நான் நிதானமாக செயல்பட சரியான முடிவெடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களாக, அந்த அமைதியாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துவார்னா அந்த மாதிரி மனிதர்கள் அப்படி இருக்கும், அமைதியான சுபாவம் உள்ளவங்களாக இருக்கும் பொழுது அவங்க உயர்த்தப்படுவாங்க. அவங்க எடுக்கிற காரியத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், சாந்த குணமுள்ள உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.